ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்திருக்கேன். ஒரு ஹோம் டூர். வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம், என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க காட்டித்தரேன். இது வந்து எல்லார் வீட்லேயும் நிற்கும் மோஸ்ட்லி மாங்காய் மரம். ஆனால் இது வந்து இந்த மாங்காய் மரம் பேர் வந்து களப்பாடி மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, பூ பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பூ பூத்துட்டு மழை பெஞ்சனால பூ எல்லாமே உதிர்ந்துடுச்சு. அதில் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரே ஒரு காய், ஒரே ஒரு மாங்காய் இருக்கா. இதுதான் அந்த மரம், சின்ன மரம்தான். நான் நிறைய அப்பப்போ காய்க்கும். பார்த்தீங்களா, சின்ன மாங்காய் மரம். அப்புறம் என்ன மரம் நிற்குன்னா பாருங்கள், தென்னை மரம். நிறைய தென்னை மரம் நிற்குது. அப்புறம் இது எங்கள் ஊரில் வந்து பாக்கு மரம், கமு மரம்னு சொல்லுவாங்க. இது தென்னை மரம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சும்மா சொல்கிறேன். வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபுல் வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை, அதனால தான். இது பார்த்திங்களா, சப்போட்டா மரம். சப்போட்டா காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போமா. ஒரே ஒரு காய் வருது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் நிறைய குரங்குலாம் வரும். ஒரு மாங்காவும் தராது. நாங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன மரம் தெரியுமா? இது கோகோ செடி. சாக்லேட் மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோகோ. இது இந்த வாட்டி தான் ரொம்ப பெருசாக காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு பெரிய மரம், பெரிய காயெல்லாம் காய்ச்சிருக்கு, மேலே இருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த சைஸில் காய்ச்சிட்டு எல்லாமே உதிர்ந்து விழுந்துடுச்சு. அப்புறம் என்ன மரம் நிற்குன்னா, வாழை மரம் நிற்குது. பார்த்திங்களா, வாழை மரம். இது வந்து செவ்வாழை மரம். அப்புறம் என்ன மரம்னா, வாங்க பார்ப்போம். அப்புறம் இங்கே ஒரு தென்னை மரம் நிற்குதா, பார்த்திங்களா. இது பூ போட்டிருக்கா, தெரியுதா உங்களுக்கு? பார்த்திங்களா, பூ போட்டிருக்கு. இது போட்டு ரெண்டு 3 மாதம் ஆச்சு. இது பார்த்திங்களா, நெல்லிக்காய் மரம். இன்னும் காய்க்கலை. அப்புறம் இது என்னென்னா காந்தாரி மிளகு. அதாவது நல்ல காரமாக இருக்கும். மிளகாயிலேயே இன்னொரு வகையானது. அப்புறம் இது ஒரு சின்ன மாதுளை செடி நிற்குது. இது ஒன்றும் காய்க்கலை. அப்புறம் புதுசாக ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம், எல்லோ கலர் அண்ட் ரெட் கலரில். இது நார்மலாக உள்ள ரெட் கலர் செம்பருத்தி தான். இன்னும் நிறைய செடி நிற்குது, அது எல்லாமே இதில் காட்டலை, இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா. இது சக்கை மரம். இதுவும் காய்ச்சிருக்கு, ஆனால் இன்னும் பெருசாகலை, பார்க்கலாம். இன்னும் பெரிய காயாகலை, சின்ன சின்ன காயாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது இன்னும் பெருசானால் தான் தெரியும். ஆனால் இது வந்து வறுக்க சக்கை தான், எல்லோ கலரில் இருக்கும்னு சொன்னாங்க. வாங்கி வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் சின்ன சின்ன காய் பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய செடி இருக்குது, இது இன்னொரு வீடியோவில் போடுறேன், சரியா. அப்புறம் இனி இப்போ பூச்செடி பார்க்கலாமா. இது வந்து சாமந்தி செடி. இது என்ன கலர்னு தெரியல, நிறைய நட்டு விட்டுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி செடியும் இருக்குது. இது எல்லார் வீட்லேயுமே நிற்கும். துளசி செடி. இனி இங்கே ரோஸ் செடி வரும், அதையும் காட்டித்தரேன் பாருங்கள். இது கிறிஸ்மஸ் ட்ரீ.
கிறிஸ்மஸ் ட்ரீ இது இன்னொரு வகையானது. இன்னும் 2-3 டைப் உண்டு. ரெட் ரோஸு இது தினமுமே பூக்கும். இன்னைக்கு காலையில் 2 பூ பறிச்சிருந்து, இது இப்போ இன்னொரு பூ இருக்குது. இது நாட் ரோஸு. ஆல்ரெடி இந்த சேனலில் வீடியோ போட்டிருப்பேன், செடி பூ எல்லாமே. இது ஜஸ்ட்டு என்னென்ன செடி இருக்குது ஹோம் டூரில் போடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பப்பாளி செடி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? ரோஸில் வெரைட்டியாக நிற்குது பாருங்கள். எல்லோ கலர், ஒயிட் கலர், டார்க் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர். இது எல்லோலேயே இன்னொரு கலர், டார்க் எல்லோ அண்ட் லைட் எல்லோ, 2 எல்லோ கலரில் இருக்குது. பிங்க் கலர்லேயும் இருக்குது ரோஸு. நிறைய வெரைட்டி ரோஸ் நிற்குது. உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக தான் அந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் தான் போடுவேன். இது வந்து பொக்கேயில் வந்து வைப்பாங்கள்ல அந்த ஃப்ளவர். இது எப்போவுமே பூக்கும். இதுவும் அதே மாதிரி பொக்கேயில் வைக்கிறது தான். இது சும்மா ஒரு அழகு செடி. இது கலராக பூக்கும். இன்னும் நிறைய செடி நிற்குது. அது என்னமே நான் வீடியோ எடுக்கலை, அப்புறமா எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வந்து அது என்ன சோளம் செடி. 2 வித்து போட்டோம், அது முளைச்சிருக்கு. இது மஞ்சள், பொங்கலுக்கு மஞ்சள் ரெடி. மஞ்சள். அப்புறம் நெல்லிக்காய் செடி காட்டித்தரேன், ஓகேவா? நெல்லிக்காயும் வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வீடியோவில் காட்டித்தரேன் பாருங்கள். வெத்தலை செடியே நிற்குது எங்கள் வீட்டில். எல்லாமே சளி இருமலுக்கு தேவையான எல்லா செடியுமே நிற்குது. பார்த்தீங்களா? நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான். இது வந்து சீமை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, புளிச்ச நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. மரம் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான் காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா? இது கிணறு. நான் கிணறு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு காட்டித்தரலான்னு பார்த்தேன், ஆனால் தெரியலை. இது வந்து தென்னை மரம். இதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது கட்டையாகவே, அதாவது ஹைப்ரிட் தென்னை மரம், சின்னதாகவே நின்று காய்க்கும். இது வந்து இன்னொரு இன மாங்காய். இதுவும் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு. செகண்ட் டைமு. ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் காய்ச்சிச்சு, இப்போ வந்து செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. அதான் மழை பெஞ்சு அப்படி எல்லாமே இதாகிட்டு. நல்ல பூத்துருந்து, ஆனால் மழை பெஞ்சதுனால எல்லாமே ரொம்ப உதிர்ந்து இப்போது 1-2 காய் மட்டும் காய்ச்சிருக்கு. இதுவும் இன்னொரு வகை கொய்யா. எல்லா இடமும் நல்ல காடு பிடிச்சி தான் இருக்குது. பார்த்தீங்களா? நல்ல செடி கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரல, காடு தான் அதிகமாக வளர்ந்துருக்கு. இனி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ போடுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒட்டு மாங்காய். அப்புறம் இது பார்த்தீங்களா? மரவள்ளி கிழங்கு. இதுவும் எல்லா இடத்துலையுமே நல்லா வளரும். இது நான் இப்போ சும்மா வச்சு விட்டுருக்கேன், 2 செடி. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு, ஆனால் இன்னும் காய்க்கலை. அப்புறம் ஒரே ஒரு கரும்பு செடி நட்டு விட்டுருக்கோம். அதுவுமே ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. பார்த்தீங்களா? குட்டியோண்டு ஒரு பூசணிக்காய் வளர்ந்துனுக்கு. அதனால் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சரியா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா, எங்கள் வீட்டு தோட்டம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து செவ்வழனி. இது எல்லா இடமும் வரும். இது எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. இன்னும் குடிச்சு பார்க்கல. இளநீ சாப்பிட்டப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து சிவப்பு கொய்யா.
இதுவும் இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி காய்ச்சது ஒரே ஒரு காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்து. இது செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.